Hi TG Squad, this is Nazir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீக்லி அனலைசிஸ் தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து போன வீக் போடலை, ஏன்னா நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷன் இருந்ததுனால என்ன பண்ணலாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆஃப் அவுட் ஆஃப் செஷனில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால என்னால் போட முடியல. அதுக்கு முன்னாடி வீக் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், நான் எதிர்பார்த்த மார்க்கெட் மூமெண்டம் போன வீக் எனக்கு கொடுக்கல. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வீக் கொடுக்கல. அதுக்காக நமக்கு லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதுதான் நம்ம வந்து பிளான் ஏ பிளான் பி நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் கீழே போகும், அதர்வைஸ் இந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் இந்த லெவலுக்கு தான் போக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பிளானுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது. அப்போது இதுதான் அப்படின்னா ஒரே மைண்ட் செட்டில் இல்லாமல் அடுத்த மைண்ட் செட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு மூவ் ஆன் தான். இப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் லெவல் இப்போ நான் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NIFTY50 வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணாதான் கீழே விழும், அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போகணும். அதேமாதிரி மேலே தான் போயிருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணாமல் இருந்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம அடுத்த மூவ் ஆன் பண்ணணும். இப்போ கீழே வரணும்னு வெயிட் பண்ணேன், எனக்கு கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கல, பிரேக் அவுட் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா மேலே போயிடுச்சு. அதேமாதிரி தான் ஒவ்வொரு பிளானுமே நான் சொல்கிறது வந்துட்டு இதுதான் 100% எங்கள் மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. அதாவது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்னா என்ட்ரியே ஆகணும். இப்போ நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிறத இன்டெப்டாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ஓகே நசீர் ப்ரோ இந்த இடத்துல சொன்னாலே இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணால் நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சப்போர்ட் நான் பிரேக் பண்ணால் செல்லு போகணும். ஆனால் எப்போ செல்லு போகணும் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் கம்பல்சரி. இது வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா ப்ரிப்பேர் ஆகணும். இதோ ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக இந்த வீடியோவை வச்சுக்கோங்க. யாரும் சிக்னல் அப்படின்னு நினச்சிட வேணாம். ஓங்க வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see the chart now. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 1 வீக் அண்ணன் கோல்டில் தான் இருக்கேன். ஏன்னா கோல்டோட வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் கோல்டு சார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டை கரண்ட்லி அப்பு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் வாழ்க்கால அடிப்படை இப்போ ஒரு 4 நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் திருப்பியுமே வாழ்க்கால அடிப்படையில் தான் இருக்கிறதுனால கோல்டு பைங்கிறதுனால இன்னுமே பை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே லெட்ஸ் இப்போ வந்து மார்க்கெட்டை பார்த்தா மார்க்கெட் டெய்லியில் ஒரு இம்பல்ஸ் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்து ரிட்டர்ன் பேக் மேலே போயிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி டிமாண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ ஓகே நம்ம இந்த டிமாண்டை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கிளியர் சப்போர்ட்டும் கூட ஆக்சுவலி இந்த லெவலில் தான் சொல்ல ஆக்சுவலி இந்த லெவலில் ஒரு நல்ல சப்போர்ட்டும் கூட. அதாவது இந்த லெவலோட இது பார்த்தீங்க அப்படின்னா 1932 அதாவது 1932ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட் கீழே வரும், அதர்வைஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இது கீழே வரதுக்கான ரீசன்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எதுக்காக கீழே வருது அப்படிங்கிற. ஓகே லெட்ஸ் இப்போ மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த பவுண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது மார்க்கெட்டை மூவ் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர்டு அப். ஓகேவா? ஸோ கிளியர்டு அப் இருக்கிறதுனால மார்க்கெட் இன்னுமே மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறப்போ நமக்கு டெஸ்டினேஷன் தெரியணும். நான் சொன்ன மார்க்கெட்டோட கரண்ட் ஹை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா 2066 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே இது போகிறது அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுமா? இதுதான் நிறைய பேருக்குள்ள கேள்வி. இப்படி போகிற மார்க்கெட் அப்படியே மேலே தூக்கிட்டு போயிடுமா? இல்லை, இப்படி போகிற மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ ரிட்டர்ன் பேக் இங்கே போகலாம், இதுவும் ப்ராபபிலிட்டி இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் பை அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்போவுமே ட்ரை பண்ணுறது பெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். பெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. கோல்டை பொறுத்த வரைக்கும் பை அப்படிங்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் செல் போட்டு நிறைய வெயிட் பண்ணி நிறையா லாஸ் பண்ணுறீங்க, அது பண்ணக்கூடாது. பட் எப்போ செல்லு போகும் எப்போ பை ஆகும் தெரியும். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, லாங் டேர்ம் ஹோல்டராக இருக்கீங்க, தாராளமாக
பைக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட். ஓகே ஸோ இப்போ மார்க்கெட்டோட மூமெண்டம் அப்புங்கிறோம். ஸோ நம்ம பைக்கு தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குமே எப்போ செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரெச்சருக்குள்ளே நான் போப்பேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் இன்டர்னல் ஸ்ட்ரெச்சருக்குள்ளே போயிட்டு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணப்பேன். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும்போது போன வீக் நான் சொல்லியிருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் கிளியராக கீழே வந்துட்டு ரிட்டர்ன் பேக் மேலே போயிட்டு கீழே வரணும். பட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நம்பர் 1, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயே போயிடுச்சு. ஸோ கிளியராக இருந்துச்சு. நிறைய பிரேக் அவுட் ஆகிட்டாலே மார்க்கெட் மேலே போகும். ஸோ மார்க்கெட் இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குதுன்னா ஒரு க்ளோட் அப் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டோட பிரேக் அவுட் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். நான் ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் மேலே போயிடும். பிரேக் அவுட் பண்ணாதது வரைக்கும் தான் கீழே வரணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ நல்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு பம்ப் கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ அஸ்யூஷுவல் ஈஸியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோ டு ஹை, ஸோ லோ டு ஹையில் கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 15 மினிட்ஸுடைய டிமாண்ட் லெவலும் கூட. ஸோ அழகாக ப்ராப்பராக என்ட்ரி கொடுத்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து அந்த இடத்துல ஒரு புல் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங் கொடுத்துருக்கு. ஸோ நான் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வந்து 6 இது கீழே தான் வைப்பேன். டார்கெட் அரௌண்ட் திஸ் ஏரியா. ஸோ 1:3 இஸ் க்ளோர்டு டார்கெட் லெவல். ஓகேவா? பட் நான் எடுக்கலை. ஸோ ஆக்சுவல் ஐ எம் பிஸி வித் அனதர் ஒர்க். ஸோ அதனால் நான் வந்து இந்த ட்ரேட்ஸை நான் பார்க்கல. ஸோ அதான் ஓப்பன் நான் ஏன்னா நான் வேறு பேரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். பட் அஸ் பர் த ரூல் இதை தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பொழிஞ்சு வச்சுக்க வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டோடைய மொமெண்டம் எப்படி ட்ராக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இம்பல்ஸ் ஆகிட்டு இந்த மொமெண்டமுக்கு ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் இங்கே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன் ட்ரெண்ட் ஒரு செல் சைட் லிக்விடிட்டி ஆக்சுவலி கிரியேட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது இது ஈக்குவல் ஹை அப்படிங்கிறது. சரி, நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது ஈக்குவல் ஹை அப்படிம்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. டவுன் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ பிரேக் டவுன் கொடுத்துட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப்பில். ஸோ 4 ஹவர் கேண்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸோ நியூட்ரல் கேண்டலோடைய பிரேக் அவுட் தான் மார்க்கெட் எப்போ வேணாலும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. கீழே இறங்கினா என்ன நடக்கும் அதுதான் வந்துட்டு இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் இப்போ நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் எப்போ கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சை உடைக்கும் போது அதாவது 1965 உடைச்சாதாங்க கீழே வரும். ஓகேவா? அதுவே செல் போகிறது நாட் குட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ கேன் கோ ஃபார் த 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம வந்து பிளான் போட போகிறோம். அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளானும் கூட. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கு ஒரு ஸ்வீப், அதாவது எப்படின்னா ஒரு நிறைய பேர் செல் ஆகும்னு சொல்லிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் செல் போட்டவங்க எல்லா செல்லார்டர்ஸையும் கரெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆக்சுவலி 15 மினிட்ஸுடைய கிளியர்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 15 மினிட்ஸோடைய கிளியர்டு சப்போர்ட். இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிருக்கு அஸ் யூஷுவல். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டோடைய வேல்யூம்ஸை எடுத்துட்டு அதாவது பையிங் வேல்யூம் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் பையாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க வேல்யூம்ஸ் எல்லாமே ஆன் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு மேலே போனவன் டக்குன்னு கீழே வருது. ஏன் ரீசன்னா இங்கே பையர்ஸ் வந்தவங்கள ஒரு நல்லா பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஜிங் ட்ரை பண்ணுவாங்க. பையிங் ஆர்டர்ஸும் இருப்பாங்க, செல் ஆர்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ பையிங் ஆர்டர்ஸை வச்சு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு செல் ஆர்டர்ஸை ஹோல்ட் பண்ணல அந்த செல் ஆர்டர்ஸை கரெக்ட் பண்ணிட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பையிங் மொமெண்டம் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணல. ஒரு நல்ல டிமாண்டில் மார்க்கெட் வந்துட்டு பை ஆகியிருக்கு. ஒரு நல்ல ஒரு டிமாண்டில் மார்க்கெட் பை ஆகி ரிட்டர்ன் பையிங் செலவில் போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் மேஜரான ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஹை லெவல்.
ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றாகவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஆகிருக்கிறதுனால இன்னும் இருக்கு. ஏன்னா எனிதிங் இட் வில் பி பாசிபிள். ஸோ மார்க்கெட்டை இன்பேலன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டான், இன்பேலன்ஸை கவர் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ கரண்ட் செனரியோ பட் டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆர்டர் பிளாக்கை மென்ஷன் பண்ணி இங்கேயும் மார்க்கெட் செல் ஆகும்பாங்க. பட் நோ, மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் பை தான். ஸோ அந்த செனரியோவை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும். மார்க்கெட் எப்போ ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் செனரியோவில் மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட் இது வரைக்கும் போகுங்க, பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் நெசசரி. ஸோ லோலேருந்து ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வில் பி பாசிபிள் டு த மார்க்கெட் ட்ராப். ஸோ எந்த இடத்துக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 618 லெவல். ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துக்கு ப்ரிப்பரபிள் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது ஆக்சுவல் மார்க்கெட் கீழே வரும், வந்துட்டு ரிட்டர்ன் பேக் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் என்ட்ரியை பேஸ் பண்ணணும். ஸோ அதர்வைஸ் ட்ரேட் இருக்குன்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டு ரேஷ் பண்ணுறது, ஸோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஓடுறது, அது பண்ணாதீங்க. ஸோ அது ரொம்ப தப்பு. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, பட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ராவலில் மாற்றிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் விட்டு ஒரு சேனல் கிளியராக இருக்குது. ட்ரெண்ட் லைன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல சேனலுமே ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்ன் பேக் இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் பேக் மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல தெளிவாக இருக்குங்க மார்க்கெட் எப்படி இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 618 லெவல் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்டுமே ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதுதான் என்னுடைய பிளான் செட்டப். ஸோ மார்க்கெட்டோடைய மூவ் எப்படி இருக்குது பார்ப்போம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆர்டர் பிளாக்ல ரியாக்ட் ஆகலாம். எஸ், ரியாக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரியாக்ட் ஆகி தான் மார்க்கெட் என்ன ஆகும், செல் ஆகலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் இந்த செல்லுக்காக ரியாக்ட் ஆகிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கரண்ட் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவோம். இன்கேஸ் நல்லா பாருங்க, இன்கேஸ் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் இனிமேல் லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பேக் அப்படியே கீழே வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் சப் பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட வேல்யூம் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்கு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த லெவல் நமக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து அதுக்கேற்றாமே நம்ம இருக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1994 வரைக்குமே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இது கோல்டுடைய கரண்ட் வீக்குடைய செட்டப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NIFTY50. ஸோ NIFTY50 மார்க்கெட்டோட மொமெண்டம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா 4 ஹவர்ஸில் நான் போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலி போன வீக் நான் சொல்லியிருந்தது என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு மேலே போவோம், கீழே வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்த பிரேக் அவுட்டே பண்ணல. என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு புல் கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் கொடுத்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் ரியாக்ட் கொடுத்து இந்த கேண்டில் ஐயே இங்கே உடைச்சிருக்கான். இங்கே உடைச்சி மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸை டார்கெட்டை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மூமெண்டமுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இங்கேயும் பை கன்ஃபர்மேஷன் கொடுத்து நல்ல ஒரு பையிங் செட்டப் கொடுத்து மார்க்கெட் போயிருக்கான். பட் நம்ம சொல்லியிருந்தது என்ன, இன்கேஸ் மேலே போயிருச்சுன்னா ரீடெஸ்ட் வருவான் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ ரீடெஸ்ட்டுக்குமே வரலை. ஸோ அதனால் நம்மளால் என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ண முடியல. பட் மைனஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க ஈஸியாக 15 மினிட்ஸை பேஸ் பண்ணி சூப்பராக ட்ரெண்டை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கிற 8 ட்ரேடில் 2 ட்ரேட் இந்த மாதிரி குட் என்ட்ரிஸுமே லாஸ் ஆகலாம். பட் என்ட்ரிஸை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டினியூஷன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டினியூஷன் மிஸ்ஸிங் ஆகக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கிளியர் கட். பட் கரண்ட்டாக என்ன நடக்க போகுது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி என்ன பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மார்க்கெட் இப்படி போச்சு அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் நம்மளுடைய ட்ராப்பிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. பட் என்ன நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஏரியா. ஸோ பிகாஸ் ஆஃப் கிளியர்டு ஸ்ட்ரக்சர் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196
70. ஸோ இந்த லெவலில் உடைச்சாடாங்க மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த லெவலில் உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்றும் சொல்லலாம் ப்ரோ 50 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இது 50 மினிட்ஸில் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறதை விட 4 ஹவர்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 4 ஹவரில் பிரேக் அவுட் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ 4 ஹவரில் விக்கு மட்டும் தான் வச்சிருக்கான். ஸோ அதனால் 4 ஹவரில் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. பிரேக் அவுட்டாக எப்போ கன்சிடர் பண்ணணும்னா கேண்டில் அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது 4 ஹவர்ஸில் நடக்கல, 50 மினிட்ஸில் தான் நடந்துருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஸோ ஆக்சுவலி எப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்குமே சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போனால் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குங்க. சச்சுவல் கன்சாலிடேஷன் ஃபேஸ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ட்ராப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இதுதான் என்னுடைய பிளான் செட்டப்பாக இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நடக்க போட சொல்லிட்டீங்க, இனிமேல் என்ன நடக்க போட அதை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் கரண்ட் செனரியோ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இந்த மைனர் லெவலில் ஹையாக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிடா அப்படின்னு பாருங்கள். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஷனாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் மண்டே மார்க்கெட் ஓப்பனை வச்சு தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் யூ கேன் கோ ஃபார் த செல் இன் திஸ் சைடு. ஏன்னா மேஜராக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுனால ஸோ வி கேன் கோ ஃபார் த செல் இன் திஸ் சைட். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை வந்துட்டு இது வரைக்குமே செல்லு வச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் கவர் பண்ண முடியும் NIFTY50ல். ஸோ இந்த வீக்கோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சார்ட் மட்டும் தான் எடுத்துருங்க. ஒன்று கோல்டு, இன்னொன்று NIFTY50. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும். ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவலும் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இன்னும் நல்ல நல்ல பிளான் சொன்னாங்க. இருக்கிற லைட் டைட்டோட செட்டப்ஸு நாங்கள் லைட் டைட் பண்ணி எந்தெந்த அளவுக்குலாம் மார்க்கெட்டோட மொமெண்டம் பிடிச்சோம், எந்த அளவுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படிங்கன்னா இன்னும் ஃபியூச்சர் வீடியோவில் வருது. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதை எப்படியெல்லாம் கற்றுக்கணுங்கிறத நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதேவே நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகணும், மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய TRADEGENIUZ உடைய மாஸ்டர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற சென்னை பிரான்ச் அண்ட் கும்பகோணம் பிரான்ச்சுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. எனவே until then bye bye, see you all.